வணக்கம். 29/3/2026 ஞாயிறு. இன்றைய ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த வேலை செய்தாலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய சிறிய நன்மைகள் வரும், நினைத்து நிறைவேறும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். செய்யும் வேலையில் கவனத்தோடு இருங்க. மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். ரோகிணி. அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். மாலை நேரத்தில் செய்யும் பணியில் கவனம் அவசியம் தேவைப்படும். மிருகசீரிஷம். சர்வ எண்ணங்களும் ஈடேற அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிருங்கள். நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுனம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலனை ஏற்படுத்தும். நினைத்து நிறைவேறும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது. எந்த வேலை செய்தாலும் பாதுகாப்பு அவசியம் தேவை. பயணம் செய்யும்போது தன் பொருளை பாதுகாப்பதிலும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவதும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரம். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு இருங்கள். மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். திருவாதிரை. அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். மாலை நேரத்தில் அனைவரிடத்திலும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நன்று. வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும். புனர்பூசம். பயணம் செய்யும்போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். கவனத்தோடு இருந்தால் மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ எண்ணங்களும் ஈடேறும். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும். அதே நேரம் வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடியது. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவர்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு. கடகராசியில் பிறந்த புனர்பூச 4ஆம் பாதம். பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு அவசியம் தேவை. மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். பூசம். நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மதியம் 3 மணிக்கு பிறகு பயணம் செய்வதை மிகவும் தவிர்க்க வேண்டும். அப்படி மீண்டும் பயணம் செய்தால் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆயில்யம். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். அடுத்ததாக